நான் தான் லெனி. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல் பாக்குறீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ எதை பத்தினா டெய்லி ரெடி ஆகும்போது டெய்லி ஃபவுண்டேஷன், கன்சீலர், கலர் கரெக்டர் இதெல்லாம் அப்ளை பண்றதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை அப்படிங்கறத லாஸ்டா நான் 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கு பிறகு அதுல எனக்கு கிடைச்ச வியூஸ் பார்த்தா எனக்கு புரிய வந்துச்சு. ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல சின்சியரா நான் கத்துக்கிட்டது அப்படியே நான் சொல்றேன் அப்படிங்கிறது பேர்ல ரெகுலரா மேக்கப் பண்றது, அதாவது டெய்லி பேசிஸ்லயும் சரி கரெக்டான ப்ரொசீஜர்ல மேக்கப் அப்ளை பண்றது எப்படிங்கிற வீடியோஸே போட்டுட்டு இருந்தேன். வியூஸே கிடைக்காது, அதாவது என் சொந்தக்காரங்க அந்த மாதிரி பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ ஈஸியான மேக்கப் லுக் அப்படின்னு நான் அப்லோட் பண்ணும்போது அதை பார்த்து எனக்கு டீசென்டான வியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போதான் எனக்கு புரிய வந்துச்சு என்னன்னா எல்லாருக்குமே மேக்கப் பண்றது பிடிக்கும், பட் அந்த ஃபவுண்டேஷன் கன்சீலர் டெய்லி பேசிக்ஸ்ல அப்ளை பண்றதுக்கும் பிடிக்காது. அண்ட் கூட ஈஸியா ரெடி ஆகணும் தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் போடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். கூடயே ரீசன் ஒரு கமெண்ட்ல ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, 1-2 கமெண்ட் தாங்க வரும். அதுலயும் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, அக்கா எனக்கு டெய்லி ஃபவுண்டேஷன் வேணாம், கன்சிலர் வேணாம், பிபி கிரீம் வேணாம், சிசி கிரீம் வேணாம், பட் நான் அப்ளை பண்ண மேக்கப் பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன க்ளோ மட்டும் தெரியற மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, அது பண்ணலாம் அப்படிங்கறத நான் இந்த வீடியோ ஷூட் பண்றதுக்கே முடிவு பண்ணேன். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ப்ளீஸ் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது முக்கியமா நான் சொல்ற மேக்கப் டிப்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபர்ஸ்ட் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிடுவோம். கிளென்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா மேக்கப் போறதுக்கு முன்னாடி ஒரு ஐஸ் கியூப் இல்லைன்னா ஒரு ஐஸ் க்ளோபால உங்க ஃபேஸ்க்கு ஒரு லைட்டான மசாஜ் கொடுத்துக்கோங்க. இப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நீங்க எந்த மேக்கப் பண்ணாலும் நோ பேஸ்ல ஒரு எந்த மேக்கப்புமே கிடையாது, ஒரு சன்ஸ்கிரீன் மட்டும் தான் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு ஐஸ் கியூப் அப்ளை பண்ணதுக்கு பிறகு எந்த ப்ராடக்ட்டும் அப்ளை பண்ணி பாருங்களேன், ஒரு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். க்ளோ மட்டும் உங்க ஃபேஸ்ல ஃபினிஷிங், மேக்கப்போட ஃபினிஷிங் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ இது ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டோனர் அப்ளை பண்ண போறோம். நான் சொல்ற ப்ராடக்ட்டை நீங்க யூஸ் பண்ணலாம் கிடையாது. உங்க ஸ்கின் டைப்க்கு ஏத்த மாதிரி, உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி எந்த டோனர் பெஸ்டா இருக்கும் நீங்க ப்ரிஃபர் பண்றீங்களோ, அதாவது நிறைய வீடியோஸ் பாப்பீங்க, டோனர் பத்தின வீடியோஸ்லாம் நிறைய பாப்பீங்க, அதுல உங்க ஸ்கின் டைப்புக்கு ஏத்த மாதிரி அஃபோர்டபிளான டோனரா செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்க பிக்ஸியோட க்ளோ டோனிக் டோனர் தான் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் பிரைஸ் தான், அஃபோர்டபிளே கிடையாது. அண்ட் டெய்லி ப்ரிஃபர் பண்ண முடியாது. நான் இந்த வீடியோ காட்டுறதுக்காக ஒரு க்ளோ கிடைக்குங்கிறதுக்காக நான் இந்த ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏத்த மாதிரி டோனர் எடுத்துக்கோங்க. ஃபேஸ்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி மேக் ஷுவர் கண்டிப்பா நீங்க ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணி இருக்கணும். எந்த டோனர் அப்ளை பண்றோம் கிளென்ஸ் பண்ண வேணாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. தயவு செஞ்சு கிளென்ஸ் பண்ணிட்டு டோனர் அப்ளை பண்ணுங்க. வீடியோக்காக இல்லைங்க, டோனர் அப்ளை பண்ணும்போதே கொஞ்சம் பொறுமையா தான் அப்ளை பண்ணுவேன். போர்ஸ் அதிகமா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் டோனர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இப்போ டோனர் அப்ளை பண்ணிருக்கேன். டோனர் அப்ளை பண்ண உடனே நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண மாட்டேன். அதாவது அடுத்த ப்ராடக்ட் எதுவா இருந்தாலும் சீரம் தான், ஃபேஸ் சீரம் தான் அப்ளை பண்றோம்னா கூட அடுத்து உடனே அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 1 நிமிஷம் அந்த மாதிரி டைம் கொடுத்து தான் நான் அடுத்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணுவேன். மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைம் இல்லைங்கிறதுனால உடனே ப்ராடக்ட் அப்ளை பண்ணுவோம். அதை தான் 5 மினிட்ஸ்ல ரெடி ஆகுது, 10 மினிட்ஸ்ல ரெடி ஆகுதுன்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த மாதிரி ரெடி ஆகுனீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஃபேன்லயோ இல்ல ஏசிலோ இருந்தீங்கன்னா ஓகே. அதை தாண்டி நீங்க வெளியே போறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஸ்வெட்டிங் வர ஆரம்பிக்கும். ஏன்னா உங்க ப்ராடக்ட் கரெக்டா ஸ்கின் அப்சர்வ் பண்ணிருக்கவே செய்யாது. ஒரு ப்ராடக்ட் செட் ஆகுறதுக்குள்ள நீங்க இன்னொரு ப்ராடக்ட் அப்ளை பண்ணிருப்பீங்க. சோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு ப்ராடக்ட் அப்சர்வ் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் 2 செகண்ட் 5 செகண்ட்ஸ் டைம் கொடுத்துட்டு இன்னொரு ப்ராடக்ட் அப்ளை பண்ணுங்க. செகண்ட் ப்ராடக்ட் மாய்ஸ்சரைசர். நான் லாக்மியோட பீச் மில்க் மாய்ஸ்சரைசர் தான் அப்ளை பண்ண போறேன். இது ஒரு க்ரீம் மாய்ஸ்சரைசர். இது 2 டைம்ஸ் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது இதுல ஒரு பீச் கலர் ஷேட் இருக்கு இந்த மாய்ஸ்சரைசர்லாம். இது ட்ரை ஸ்கின்க்கு பெஸ்ட். இது ஏன்னா இது ஒரு க்ரீம் மாய்ஸ்சரைசர் அண்ட் கூடவே இதுல ஒரு வாசனை இருக்கு, அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. வீடியோல தெரியுதான்னு தெரியல அந்த பீச் கலர். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். மாய்ஸ்சரைசர்லாம் அப்ளை பண்ணும்போது ரொம்ப பொறுமையா அப்ளை பண்ணுங்க. உங்க ஸ்கின்னோட பேஸ்ல நீங்க அப்ளை பண்ற ப்ராடக்ட்ஸ் தான் உங்க ஸ்கின்னோட மேக்கப் லாங் லாஸ்டிங்கா இருக்க ஹெல்ப் பண்ணவே செய்ய போகுது. இப்போ மூணாவது அப்ளை பண்ற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஒரு சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீன் மட்டும் கிடையாது, க்ளோ கேட்டாங்கல்ல, க்ளோ வேணும்னா சன்ஸ்கிரீன் மட்டும் க்ளோ எப்படி கொடுக்கும், அது கூடவே ஒரு ப்ரோ ஸ்ட்ரோப் கிரீம் தான் ஆட் பண்ண போறேன். அதாவது நான் இங்க சன்ஸ்கிரீனுக்கு அக்கலாஜிக்கோட சன்ஸ்கிரீன் எடுத்திருக்கேன். இது ஒரு க்ளோயி சன்ஸ்கிரீன் அதே போட்டுப்பாங்க. அண்ட் கூடவே ப்ரோ ஸ்ட்ரோப் கிரீமுக்கு NABயோட ரோஸ் டைமண்ட் ஷேட் எடுத்திருக்கேன். அண்ட் ஆக்சுவலி இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபேர் டோன்ல இருக்காங்கல்ல, ஃபேர் ஸ்கின் டோன்ல இருக்கவங்களுக்கு ஒரு சில்வர் ஷேட் இருக்கும். ஸோ அதை ப்ரிஃபர் பண்ணுங்க. மீடியம் டு டஸ்கி அந்த மாதிரி இருக்கவங்க இந்த ரோஸ் டைமண்ட் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த
கம்பெனி தான் கிடையாது, அதாவது இந்த பிராண்ட் தான் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை கூட நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. பட் எடுக்கும்போது அதாவது ப்ராடக்ட் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளியர் ஐடியாவோட வாங்குங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு பயப்படாதீங்க. அப்படின்னு நினைக்கிறவங்க, பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு பிரைமர் அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து இந்த ப்ரோ ஸ்ட்ரோக் கிரீம் அப்ளை பண்ணலாம். பிரைமர் அப்ளை பண்ணிட்டு சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணக்கூடாது. அதனால சொல்றேன், சன்ஸ்கிரீன் நான் அப்ளை பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மாய்ஸ்சரைசர் முடிச்ச அடுத்த ஸ்டெப்பே வந்து பிரைமர் அப்ளை பண்ணுங்க. பிரைமர் அப்ளை பண்ணிட்டு ஸ்ட்ரோக் கிரீம் அப்ளை பண்ணுங்க. நான் டெய்லி காலேஜ் போறவங்களுக்கு, ஆஃபீஸ் போறவங்களுக்கு சொல்லிட்டு சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணாம சொல்ல முடியாது. அதனாலதான் நான் சன்ஸ்கிரீன் கூட இதை வந்து மிக்ஸ் பண்ண சொல்றேன். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்றவங்களுக்கு வந்து பிரைமர் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா, பிரைமர் அப்ளை பண்ணிட்டு நீங்க இதை பண்ணும்போது சன்ஸ்கிரீன் உங்க ஃபேஸ்க்கு உள்ள செட் ஆகாதுன்னு எனக்கு தோணுது. அதாவது சன்ஸ்கிரீன் வந்து டைரக்டா வந்து சன்லைட்ல இருந்து உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம அப்ளை பண்றோம். பிரைமர் அதாவது மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கிறதுக்காக ஒரு பேஸா அப்ளை பண்றோம். இந்த பேஸும் இந்த சன்ஸ்கிரீனை வந்து சேரும்போது எனக்கு தெரிஞ்சு சன்ஸ்கிரீன் அதோட வேலை செய்யாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது ரெண்டு ப்ராடக்ட்டையும் மிக்ஸ் பண்றேன். அதாவது சன்ஸ்கிரீன் நான் என்ன அதாவது ஸ்ட்ரோக் கிரீமை மிக்ஸ் பண்றேன் அப்படின்னா நான் பிரைமர் அப்ளை பண்ண மாட்டேன். மிக்ஸ் பண்ணலாம், இதெல்லாம் தனித்தனியா தான் அப்ளை பண்றேன். இது சன்ஸ்கிரீனை ஃபுல்லா வந்து நான் வந்து வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்ட்ரோக் கிரீம் மட்டும் அப்ளை பண்றேன் அப்படின்னா நான் வந்து பிரைமர் அப்ளை பண்ணிட்டு தான் ஸ்ட்ரோக் கிரீம் அப்ளை பண்ணுவேன். ஸோ அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ சன்ஸ்கிரீன் எடுத்துக்கிறேன். அதுக்கு பிறகு ஸ்ட்ரோக் கிரீம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டு ப்ராடக்ட்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சன்ஸ்கிரீன் கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க சன்ஸ்கிரீன் வேணா ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக் கிரீம் வந்து ஒரு 2 drops இல்லைன்னா 1 drop ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஷேட்லாம். இதை வந்து பியூட்டி பிளெண்டர் ப்ரஷ் எல்லாம் எடுத்து அப்ளை பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி ஈவன் உங்க கையில எடுத்து நீங்க வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனா வந்து ப்ராடக்ட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க ஃபேஸ் ஃபுல்லாவே. க்ளோ ஜாஸ்தியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஸ்ட்ரோக் கிரீமை வந்து கொஞ்சம் அதிகமா 2 drops அதிகமா ஆட் பண்ணி வந்து பிளெண்ட் பண்ணுங்க, அதாவது மிக்ஸ் பண்ணுங்க. இல்ல க்ளோ வந்து கம்மியா போகுது, இந்த மாதிரி சிம்பிளா போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ட்ராப்போட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா வீடியோக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல, பட் இந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா க்ளோயிங்கா இருக்கு. வந்து ப்ராடக்ட்டை வந்து எவ்வளவு தூரத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம், அதாவது ட்ராப்ஸை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இன்னும் அதிகமான க்ளோ உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஒன்ஸ் ப்ராடக்ட் வந்து ஈவன் அப்ளை பண்ணதுக்கு பிறகு காம்பேக்ட் பவுடர் போட்டு செட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செட் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த க்ளோ எல்லாமே போயிடும். அதாவது நமக்கு பவுடர் போட்டு செட் பண்ணதுமே இந்த க்ளோ எல்லாமே போயிடும். க்ளோ இருக்கணும்னு நினைக்கிறவங்க காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணாதீங்க. க்ளோ வேணாம்னு நினைக்கிறவங்க காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து அப்ளை பண்ணல, எனக்கு இந்த க்ளோ வேணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நான் காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணல. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு செட்டிங் ஸ்ப்ரே இல்லைனா மேக்கப் ஃபிக்சர் வச்சு இந்த மேக்கப் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஐஷேடோலாம் அப்ளை பண்றீங்க அப்படின்னா கூட நீங்க வந்து அதுக்கு முன்னாடியே வந்து நீங்க மேக்கப் ஃபிக்சரோ இல்லைனா செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்க. செட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஐ மேக்கப், லிப்ஸ் அந்த பக்கம் போகலாம். நான் இப்போ ப்ளூ ஹெவனோட லாங் லாஸ்டிங் மேக்கப் ஃபிக்சர் யூஸ் பண்ணி தான் என்னோட மேக்கப் வந்து மேக்கப் கிடையாது இந்த பேஸை வந்து செட் பண்ண போறேன். அண்ட் இது வந்து ஒரு டூயி க்ளோ லுக் கொடுக்கும். சீக்கிரமாவே அதுவாகவே ஒரு 2 minutesல வந்து ட்ரை ஆகிரும். அவ்வளோதான், அதுக்கு மேலெல்லாம் போட்டு அடிக்காதீங்க, அவ்வளோதான், விட்டுருங்க, அது அதுவாகவே ட்ரை ஆயிரும். ஸோ நான் இப்போ என்னோட லிப் பாம் வந்து வைப் பண்ணிக்கிறேன். ஏன் வைப் பண்றேன் அப்படின்னு பார்த்தா, நான் அதுக்கு பிறகு யூஸ் பண்ற ப்ராடக்ட் எப்படின்னா ஒரு 3-in-1 ப்ராடக்ட். அதாவது அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம 3 விஷயத்துக்கு, அதாவது 3 விஷயத்துக்கு யூஸ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லிப் பாம் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட உங்க லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு உங்க விருப்பம் மஸ்காரா, காஜல், ஐலைனர் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க, லிப்ஸ்டிக் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு. பட் எனக்கு இதுக்கு மேலே நான் வந்து லிப்ஸ்டிக், ஐ ஷேடோக்கெல்லாம் நான் வந்து ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றேன். ஸோ அதுவும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆகும்னு எனக்கு தோணுது. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் இப்போ யூஸ் பண்ண போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்சைட்டோட ஒரு பிளஷர், அதாவது இது ஒரு லிப் டிண்டா, சீக் டிண்டா, பிளஷா கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ப்ராடக்டோட ஷேட் பாத்தீங்கன்னா டஸ்டி ரோஸ்ல நம்பர் 3ல வருது. நிறைய பேர் இதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மீடியம் டு டஸ்கி டோன்ல ஸ்கின் டோன்ல இருக்கிறவங்களுக்கு நல்லாவே சூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க அதை ட்ரை பண்ணுங்க. ஸோ முதல்ல இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஐ ஷேடோவை அப்ளை பண்றேன். இதுக்கு பிரஷ் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. உங்க விரலை விட கண்டிப்பா பிரஷ் எல்லாம் ஈஸியா வந்து பிளெண்ட் பண்ணாது இந்த ப்ராடக்ட்.
இதுதான் அப்ளை பண்ணணும் கிடையாது, ஐ ஷேடோ கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இதை ப்ரிஃபர் பண்றது எதனால அப்படின்னா ஈஸியா வந்து நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் முடியும். அதாவது ஐ ஷேடோ நடக்கும், லிப் டிண்ட் நடக்கும், கூட வந்து பிளஷும் நடக்கும், அதாவது சீக் டிண்டும் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து உங்களுக்கு தனியா லிப்ஸ்டிக் வந்து தனியா அப்ளை பண்றீங்கன்னா லிப்ஸ்டிக், சீக் டிண்டுக்கு தனியா ப்ராடக்ட் அப்ளை பண்றீங்கன்னா அதுக்கு, ஐ ஷேடோக்குனா தனியா, எல்லாமே உங்க விருப்பம் தான். இப்போ இதே ப்ராடக்ட் வந்து சீக் டிண்டா, அதாவது பிளஷ்ஷா. உங்களுக்கு கண்டிப்பா க்ளோ தெரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அந்த பக்கம் அப்ளை பண்ணணும். பிளஷ்ஷை வந்து மூக்கோட டிப்ல அப்ளை பண்றதுல எனக்கு வந்து கொஞ்சம் உடன்பாடு கிடையாது. உங்களுக்கு வேணா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து லிப் டிண்டா யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த லுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து டீனேஜர்ஸ், ஆஃபீஸ் போறவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் க்ளோ இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கூட வந்து கொஞ்சம் என்ன சொல்ல வந்து பிங்கிஷ் அந்த மாதிரி இருக்கு. இப்போ வந்து பிளஷ் ஏரா, எல்லாருமே வந்து பிளஷ் அப்படிதான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த லுக்கு பிடிக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அண்ட் இதோட வந்து லுக் எல்லாம் கம்ப்ளீட் ஆகல, இன்னும் இருக்கு. ஆக்சுவலா வந்து ஐலைனர், காஜல் இதெல்லாம் ப்ரிஃபர் பண்றவங்க ப்ரிஃபர் பண்ணுங்க. நான் இன்னைக்கு அதெல்லாம் வேணாம், ஜஸ்ட் மஸ்காரா மட்டும் தான் நான் அப்ளை பண்றேன். நான் வந்து மாஸோட டபுள் ட்ரபிள் மஸ்காரா தான். இது லாங் லாஸ்டிங் எல்லாம் கிடையாது, பட் லாங் லாஸ்டிங் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது சாரி, வாட்டர் ப்ரூஃப் அந்த மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு அப்படி தோணலை. ஈஸியாக வந்து என்னால் ரிமூவ் பண்ண முடிஞ்சுது. இந்த மற்ற ப்ராடக்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது என்னால் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அந்த மஸ்காரா தான் நான் இப்போ அப்ளை பண்ணுறேன். எல்லாரும் புது மாடலில் மஸ்காரா அப்ளை பண்ணும்போது நம்மளும் அப்ளை பண்ணி தான் ஆகணும். அண்ட் இதோட இந்த லுக் கம்ப்ளீட் ஆகல, இன்னும் 2 விஷயம் பேலன்ஸ் இருக்கு. அதை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு பாருங்க இந்த லுக் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த ரிமைனிங் பேலன்ஸ் 2 விஷயம் என்னலாம் அப்படின்ட்டு. அதாங்க, ஒன்னு அசசரிஸ், இன்னொன்று வந்து ஹேர் ஸ்டைலிங். பெர்ஃபெக்டான அசசரிஸ் அண்ட் கரெக்டான ஹேர் ஸ்டைல் நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த லுக்கும் நீங்க அப்ளை பண்ணும்போது அவ்வளோ அழகா க்ளோவா தெரிவிங்க. ஒருவேளை இந்த பிங்க் லுக் வேணாம், பிங்கிஷ் லுக்கே வேணாம் அப்படின்னா பிளஷை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ப்ரோ ஸ்ட்ரோக் க்ரீமா உங்களுக்கு க்ளோயிங் லுக்கு கொடுக்கும். ஒருவேளை ப்ரோ ஸ்ட்ரோக் க்ரீமை நீங்க அதிகமா அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்க காம்பேக்ட் பவுடரால நீங்க வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா அப்ளை பண்ணுங்க, ஸ்ட்ரோக் க்ரீமோட அந்த க்ளோ வந்து கம்மியாகும். நிறைய அப்ளை பண்ணிட்டீங்கன்னா மொத்தமா ஸ்ட்ரோக் க்ரீம் வந்து அப்ளை பண்ணி யூஸ் இல்லாத அளவுக்கு க்ளோ ஃபுல்லா போயிடும். ஸோ பார்த்து அதை அப்ளை பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஒரு வாட்டி இந்த லுக்கை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்தா. அந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய் செல்லக்குட்டீஸ்.